எத்தனை பேர் மன கடினத்துல டிவோர்ஸ் பண்ணி ஓடிட்டு இருக்கீங்க? எத்தனை பேர் கணவனுக்கு தெரியாம இன்னொரு ஒரு உறவுல இருக்கீங்க? எத்தனை பேர் மனைவிக்கு தெரியாம இன்னொரு ஒரு உறவுல நீங்க இருக்கீங்க? மன கடினத்தால தவறான ஒரு குடும்பத்தை ஏற்படுத்துறீங்க. மன கடினத்தால குழந்தைகளை பெற்றுக்கொள்றீங்க. தவறான முறையில பெற்றுக்கொள்றீங்க. கணவனை பிரிஞ்சிருக்கிற மனைவிகள் போய் சமாதானம் செய்து கொள்ளுங்கள். இப்பொழுதே மனைவியை பிரிஞ்சிருக்கிற கணவன்மார்கள் போய் சமாதானத்தை தேடுங்கள். இது தேவனுடைய சத்தியத்திலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தை, மனுஷனுடைய வார்த்தை கிடையாது. என்னை பார்த்தால் நீ ஏமாந்து போவ. இதோ இந்த சத்திய வேதாகம வசனத்தை பாரு. தேவன பந்தத்தை தேவன் ஏற்படுத்தின பிறகு அவர்களுக்கு ஒரு கிஃப்டாக, அவர்களுக்கு ஒரு நன்மையாக இன்பத்தை கொடுத்தார். அந்த இன்பம் தான் செக்ஸ். திருமண பந்தம் செய்தவர்கள் மாத்திரமே உபயோகிக்க வேண்டிய, நடைமுறையில இருக்க வேண்டிய ஒரு இன்பம். அந்த இன்பத்தை யாரெல்லாம் இன்னைக்கு எடுத்துட்டீங்க? எல்லாவற்றையும் தவறா முடிவு பண்ணிட்டு உங்களை நீங்களே தனிமையாக்கி கொள்றீங்க. இதுல யார பிளேம் பண்றீங்க? தேவன் இப்படி செஞ்சுட்டா, நானும் கிறிஸ்தவன் தானே, எனக்கு போய் இப்படி செஞ்சுட்டா, நானும் ஊழியம் பண்ணனே, நானும் ஊழியக்காரருடைய பெண்ணாச்சு. உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் தனிமைப்படுத்தி துரோகம் இழைச்சிருக்கீங்களா? சேர்க்கிறவர் தான் தேவன் இல்லையா? குடும்பத்தை சேர்க்கிறவர் தான் தேவன், பிரிக்கிறவர் கிடையாது. ஒரு வாய்ப்பை கொடுப்பார் தேவன். நீ போ, தேவனிடத்துல முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி உன் குடும்பத்தோடு சரி, மன கடினத்தோடு தாங்களே தேவனுடைய சித்தத்திலிருந்து பிரித்து போறாங்களோ அவர்களுடைய தலை மீது தேவன் கொட்டுகிறார். அந்த மயிருள்ள தலையை கொட்டுகிறார். அதனுடைய வலி அதிகம், அதனுடைய சமாதான குறைவு, அதற்குள்ள மிகுந்த வேதனையும் கண்ணீரும் துக்கமும் தான் இருக்கும். நீ எவ்வளவு சம்பாதிச்சாலும், இந்த உலகத்துல எந்த இடத்துக்கு ஓடினாலும், கடல் கலந்து ஓடினாலும், இல்ல பாதாளத்தில் போய் அடியில போய் சுரங்கத்துல போய் வேலை செஞ்சாலும், இல்ல ஆகாயத்துல போய் சேட்டலைட்ல போய் அங்க ஸ்பேஸ்ல போய் நீ வேலை செஞ்சாலும், எங்க போனாலும் நம் தேவன் உன் தலையில் கொட்டிக்கொண்டே இருப்பார். ஜாக்கிரதையா. இதுக்கு ஆண்டவர் ப்ராமிஸ் செய்யறாரு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு தேவன் வீட்டையும் வாசலையும் ஏற்படுத்துகிறார் இந்த தேசத்துல. ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு இருங்க. உங்களை கைவிடுவது கிடையாது. உங்களை ஒருபோதும் தேவன் கைவிடுவது கிடையாது. அக்கிரமங்களுக்கு துணிந்து நடக்கிறவர்களுடைய மயிருள்ள உச்சந்தலையை உடைப்பாராம். தேசமே, என் ஜனங்களை, தேவனுடைய பிள்ளைகளை, உன்னுடைய சத்தியத்துல, தேவ சத்தியத்துல உன்னுடைய வாழ்க்கையை நிலைநிறுத்திக்கொள். மன கடினப்பட்டு எதுவானாலும் ஆண்டவர் பார்த்துக்குவாருங்க. அங்க போய் பாவமும் செஞ்சுக்கிறது, இங்க ஆண்டவர் கிட்ட வந்து உத்தம வேஷமும் போடுறது. ஜாக்கிரதையாயிரு, நீ ஜாக்கிரதையாயிரு. உன்னை அருவருக்கிறார் தேவன். உன்னுடைய பரிசுத்தம் அருவருப்பானது. இப்பொழுதே கணவனை பிரிஞ்சிருக்கிற மனைவிகள் போய் சமாதானம் செய்து கொள்ளுங்கள். இப்பொழுதே மனைவியை பிரிஞ்சிருக்கிற கணவன்மார்கள் போய் சமாதானத்தை தேடுங்கள். இது தேவனுடைய சத்தியத்திலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தை, மனுஷனுடைய வார்த்தை கிடையாது. சங்கீதம் 68ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்துல, தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற தேவன், தேவன் எங்க இருக்கிறாரு? நம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. இப்போ அந்த தனிமையானவர்கள் லிஸ்ட்ல முதல்ல யார் வரா? திக்கற்ற பிள்ளைகள். இரண்டாவது யார் வரா? விதவைகள். இப்ப மூன்றாவது யார் வரானா, 6வது வசனத்துல வாஸ்தவர்கள் இருக்காங்க. யார் அது? கட்டுண்டவர்கள். 3வது இடத்துல யார் வரா? கட்டுண்டவர்கள். 4வது இடத்துக்கு யார் வரா அப்படின்னா 68ல 10வது வசனம், சங்கீதம் 68:10 சொல்லுது. யாரு தெரியுமா சொல்லப்பட்டிருக்கு? ஏழைகள். ஏழைகள் 4வது இடத்துல. இந்த 4 குறிப்பிடப்பட்ட ஜனங்களை தேவன் கண்ணோக்கமாய் இருக்கிறார். மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ், இந்த 4 கூட்டத்தார் மீது தேவன் கண்ணோக்கமாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட 4 பேரையும் தேவன் என்ன தெரியுமா பண்றாரு? வாழ்க்கைய, அவர்களுக்கு வீடையும் வாசலையும் ஏற்படுத்துகிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒருவேளை திக்கற்ற பிள்ளைகளா இதை நீங்க பார்த்துட்டு இருப்பீங்களானா, தனிமையானவர்களா பார்த்துட்டு இருப்பீங்களானா, உங்க வாழ்க்கை தனிமையாக்கப்பட்டு பார்த்துட்டு இருப்பீங்களானா, உங்களுக்கு ஆண்டவர் ப்ராமிஸ் செய்யறாரு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு தேவன் வீட்டையும் வாசலையும் ஏற்படுத்துகிறார் இந்த தேசத்துல. ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு இருங்க. உங்களை கைவிடுவது கிடையாது. உங்களை ஒருபோதும் தேவன் கைவிடு. நம்ம சிந்தையில துணிஞ்சு செய்யாத. ஐயோ பாஸ்டர், எனக்கு குழந்தை இருக்கு, இப்ப விட்டுட்டு போயிட்டாரு. விட்டுட்டு போனாரா, இல்ல மனம் ஏட்டிமையில பணத்துக்காக மேரேஜ் பண்ணிட்டு விழுந்து போயிருக்கியா? லவ், தேசத்துல லவ் பண்ணாதவன் யாராவது இருக்காங்களா? வேதமும் சொல்லுது, லவ் ஆல், அன்பு செலுத்து. நாம ஒரு அன்பு செலுத்துறோம். நம்மளுடைய சரீர இச்சையை தீர்த்து கொள்ள அன்பு செலுத்துறோம். நாமளே நமக்கு ஒரு வாழ்க்கையை கட்டி கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்பு செலுத்துறோம். மாம்சத்தை மேலிருந்து கீழாக பார்த்து விட வேண்டும் என்பதற்காக ஒரு அன்பு செலுத்துறோம்.
திருமணத்துக்கு பிறகு கிடைக்க வேண்டியதெல்லாம் திருமணத்துக்கு முன்பதாகவே, நம் தாய் தகப்பனுக்கு கிடைத்ததெல்லாம் அதற்கு முன்பதாகவே நாமும் அடைந்து விட வேண்டும் என்ற பேராசையில அன்பு செலுத்துறோம். என் வாலிபனை, ஸ்கூல்ஸ் மிகப்பெரிய லஸ்ட் நிறைந்த இடங்களா மாறிட்டு வருது. லஸ்ட் ஃபில்டு பிளேசஸ் ஸ்கூல்ஸ். சோசியல் மீடியால போறாங்க, மற்ற அந்த அந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸ் கிஸ் பண்றதையும் விபச்சாரம் செய்யறதையும் போடுறாங்க. ஹவு கேன் யூ அலோவ் திஸ்? நீ எப்படி அலோவ் பண்ணலாம்? உன் சத்தியம் உன் தாயின் தகப்பன் சொல்லி கொடுக்கலையா உனக்கு? தேவன் கைவிட்டா நாம எங்க போக முடியும்? அவரும் நம்மளை கைவிட்டுட்டா நம்ம யாருக்கிட்ட கேட்க முடியும்? நம்மளுடைய தேவன் கைவிடுகிற தேவன் கிடையாது. எத்தனையோ ஜனங்களுடைய அழுகுறலை நாங்க ஒவ்வொரு ஊழியத்துக்கும் போகும்போதும் பார்க்கிறோம். திக்கற்றவர்களாய் விடப்பட்டவர்களை பார்க்கும் பொழுதும் மனமெல்லாம் பதறுது. அநேக பெண்கள், தேவ பிள்ளைகள் தவறான ஒரு திருமணத்தை செய்து கொள்கிறாங்க, பிரஜாதிகளோடு கலந்துடுறாங்க. அவர்களோ தன்னுடைய தேவனை தான் நீங்க வணங்கணும்னு சொல்லி மனைவி கூப்பிடுறதும், கணவன் இப்ப என்ன செய்யறது? இல்ல 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 இல்ல, நீ இந்த பக்கம் வா, நான் சொல்றத நீ கேட்கணுன்றதும் இந்த குடும்பத்துக்குள்ள ஒரு பிரிவினையை ஏற்படுத்துது. இந்த பிரிவினை எங்க கொண்டு போய் விடுது தெரியுமா? அவர்களுக்குள்ள மன பிரிவு திருமண பிரிவாய் மாறிடுது. திருமண பந்தமே பிரிவாய் மாறுது. ஒருவேளை குழந்தைகள் இல்லாட்டி கூட எப்படியோ சமாளிச்சிடலாம். ஆனா குழந்தைகள் இருந்துருச்சுன்னா மிகப்பெரிய வேதனை. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி இருக்காங்க. அவங்க நல்ல கிறிஸ்துவத்துக்குள்ள வாழ்ந்து வளர்ந்து ஞானஸ்நானம் பெற்ற ஆவிக்குரிய பிள்ளை. அவருடைய வயது கொஞ்சம் முதிர்ச்சியா இருந்துச்சு. 34, 35 வயசுல தான் திருமணம் பண்றாங்க. திருமணம் செய்தவர் யாருன்னா, தன்னோடு ஒரு பேங்க்ல வேலை செஞ்ச ஒரு ஸ்டாஃப், ஒரு மெம்பரை திருமணம் பண்றாங்க. ஒரு மேனேஜர் ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவர். எதனால திருமணம் பண்றாங்கன்னா, அவர் நல்ல மேனேஜர் ஸ்டேட்டஸ்ல இருக்கிறாரு. அதோட பேசி பழகும் பொழுது இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் எந்த விதத்திலும் உன் தேவனை வணங்குவதில்லை, எந்த தொல்லையும் பண்ண மாட்டேன், நீ உன் தேவனை வணங்கலாம் அப்படின்னு சொல்றாரு. சோ ஒரு நியூட்ரலா போற மாதிரியான சூழ்நிலை உருவாகுது. அதே நேரத்துல இவங்களுக்கு லவ், இவர்களுக்குள்ள காதல் வயப்படுறாங்க. அதுவும் இல்லாம அந்த மனுஷர் நல்லா சம்பாதிப்பவரா இருக்கிறதுனால எல்லாமே கால்குலேட் பண்ணி பாக்குறாங்க. ஆண்டவருக்குள்ள மெதுவா கூட்டிட்டு வந்துடலாம், ஆண்டவர் என்ன தப்பாவா நினைக்க போறாருன்னு சொல்லிட்டு திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணம் பண்ணி 2 மாசம்தான் கர்ப்பமான அந்த கர்ப்பிணியை விட்டுட்டு அவர் போயிட்டார். ஏன்னா இவர்களுக்குள்ள உருவான பிரச்சனையே என்ன தெரியுமா? எந்த தேவன் பெருசு, உன் தேவனா என் தேவனா, உன் கடவுளா என் கடவுளா? பிரச்சனையே அங்கத்தான் தொடங்குது. வழி இல்லாமல் போய் கர்ப்பிணியாய் அவங்க வீட்டுக்கு திரும்ப போறாங்க. குழந்தையும் பெற்றுக்கொள்றாங்க. வரவே கிடையாது. ஒரு நாள் நம்மளுடைய ஊழியத்துல ஏதோ ஒரு செய்தியை கேட்டு பேஸ்புக்ல எனக்கு கால் பண்ணி தொடர்பு கொண்டு, பாஸ்டர் என்னுடைய குடும்பம் இந்த சூழ்நிலையில இருக்கு, நானும் என்னுடைய வயசான பெற்றோரோடு இருக்கேன், நான் ரட்சிக்கப்பட்டு இவர்களையும் ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தினேன். இப்போ என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆனோன்னா இவர்கள் பின்மாற்றம் அடைகிற மாதிரி இருக்கு. என்னுடைய பெற்றோர் தேவனுக்குள்ள என்ன ஆச்சுன்னு சொல்றாங்க. அப்ப முதல்ல சொன்ன என்ன விஷயமான்னு கேட்கும் பொழுது அது சொன்னாங்க. சொல்லும் போது நான் சொன்னேன், உங்களுடைய மன கடினத்துல நீங்க கால்குலேட் பண்ணி ஏற்படுத்தின வாழ்க்கைக்கு தேவன் என்னமா செய்வார் உங்களுக்கு? தேவன் சொன்னாரா? இப்ப தனிமையாக்கப்பட்டோன்னே படியை யார் மேல போடுறது? தேவன் மேல போடுறது. நம்ம கால்குலேட் பண்ணி நல்ல சேலரி கிடைக்கிற பையன், அவன் ஹிந்துவா இருந்தாலும் பரவாயில்ல, முஸ்லீமா இருந்தாலும், சீக்கா இருந்தாலும், ஜெயினா இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு தேவை நல்ல வேலை செய்யற, நல்ல சம்பாதிக்கிற பையன், அழகான பையன், 7 அடி இருக்கிற பையன். கேட்டியா? இப்ப திருமணத்துக்கு பிறகு என்ன சொல்ற நீ? பிரிஞ்சுட்டு நான் தனிமையானேன், நான் தனிமையான, என் தேவன் என்னை ஏன் தனிமையாய் விட்டார்? நான் சொன்னேன், உன் தவறை நீ புரிஞ்சுக்கணும். ஆவிக்குரிய பிள்ளை ஞானஸ்நானம் எடுத்து வேதத்தை தெரிந்து நீ என்ன தெரியுமா செஞ்சிருக்க? மன கடினத்தோடு செஞ்சிருக்க. என்ன செய்யறது பாஸ்டர்? இப்ப குடும்பம் சேர்க்கிறவர் தான் தேவன் இல்லையா? குடும்பத்தை சேர்க்கிறவர் தான் தேவன், பிரிக்கிறவர் கிடையாது. ஒரு வாய்ப்பை கொடுப்பார் தேவன். நீ போ, உன் தேவனிடத்துல முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி உன் குடும்பத்தோடு சரி, மன கடினத்தோடு வாழாதுன்னு சொன்ன. ஆனால் இன்னொரு குழந்தையை நீ பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக கொஞ்ச நாட்கள் காத்துருன்னு சொல்லி புத்தி சொல்லி அனுப்பி சமாதானம் பண்ணி வச்சு அனுப்பணும். இவங்களும் தன்னுடைய கணவனோடு சமாதானமா போனாங்க. போய் 1.5 மாசத்துக்குள்ள மறுபடியும் பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க. ஒரு குழந்தை 1.5 வயசு, 1.5 வருஷம் தான் ஆச்சு. இப்ப சமாதானம் பண்ணி அனுப்பி அதுலயும் புத்தி சொல்லி அனுப்பணும். இப்போ இன்னொரு குழந்தைக்கு பிளான் பண்ணாதீங்க, கொஞ்ச நாள் காத்துருங்க. ஆனா உடனடியா போனவங்க என்னாச்சு? அந்த மாம்ச இச்சை மீறிடுச்சு. என்னதான் மனுஷன் இல்லையா? மாம்ச இச்சை மீறினது அன்பின் மிகுதியில என்ன ஆயிடுச்சுன்னா இன்னொரு குழந்தை உருவாயிருச்சு. இப்போ அந்த கணவனுடைய மனநிலை என்ன தெரியுமா? நீ தானே என்னை தேடி வந்த அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் உன்னை
கொஞ்சம் அடிமையா வச்சா நான் சொல்றதெல்லாம் கேட்பேன்னு சொல்லி என்ன பண்றாரு, இப்போ வெளியில குடிச்சிட்டு இருந்தவர் இப்ப வீட்டுக்குள்ளேயே பாட்டில் வந்து நடு வீட்டுல வச்சு குடிக்க ஆரம்பிச்சிட்டார். வாய்க்குள்ள பாக்கு போட ஆரம்பிச்சிட்டார். அந்த அம்மா சொல்லுது, மாஸ்டர் முன்னாடி கூட இந்த பழக்கம்லாம் இல்லை, இப்ப எங்க இருந்து வந்துச்சுன்னே தெரியல. நடு வீட்டுல கொண்டு வந்து பீர் பாட்டில ட்ரிங்க்ஸ் பாட்டில கொண்டு வந்து வச்சு குடிக்கிறாரு, என்ன சைடு செத்துவான்னு சொல்றாரு. எல்லா சந்துகளிலையும் பேக்கெட்லயும் வந்துட்டு பாக்கு வச்சிருக்காரு, வாயில போட்டுக்கிறாரு. பாக்கு புகையில மாதிரி பாக்கு இவ்வளவு பெருசு போட்டுக்கிறாரு. ஒரு பேங்க்ல வேலை செய்யறவர் போலயே இவர் பிஹேவ் பண்றாரு. சரி வீட்டு வாடகையாவது கொடுப்பாரானா, வாரத்துக்கு 4 நாள் இருக்காரு, மீதி 3 நாளுக்கு அவங்க அக்கா வீட்டுக்கு போயிடுறாரு, வருதே கிடையாது. என்னுடைய குழந்தைக்கு உட்வாஸ் கிரே போட்டர், அந்த டின் பவுடர், பால் எல்லாம் வாங்க முடியாம தவிக்கிறேன். ஏன்னா நானும் வேலைக்கு போல, வீட்டுல இருந்து இப்ப பிரெக்னெண்டா வேற. நான் போய் இந்த குழந்தையை கலைச்சிட்டுமா பாஸ்டர்னு கேட்கிறாங்க. அபார்ஷன் பண்ணிருட்டுமா பாஸ்டர்? மாம்ச இச்சை மீறி தவறையும் செஞ்சுட்டு மறுபடியும் அதுல இன்னொரு தவறு என்ன தெரியுமா, அந்த அபார்ஷன் பண்றது. தேவன் கொடுத்த பரலோகத்தின் ஆசீர்வாதமா, அதை மனுஷன் கலைக்க கூடாதுமா. அப்படிலாம் பண்ணாதீங்க, ஜெபம் பண்ணுங்க. எவ்வளவு அட்வைஸ் சொல்லும், வேத வசனத்தை எவ்வளவு நீங்க தியானிச்சுட்டு போனீங்க, எவ்வளவு வெலனா இருந்தீங்க, எப்படி இப்படி விழுந்து போறீங்க. சரி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆனா அந்த நாட்கள் அவர்கள் மீறினதற்கான பலனை கண்டடைஞ்சாங்க. இந்த நாள் வரைக்கும் தன்னுடைய கணவனை விட்டு பிரிஞ்சிருக்காங்க. அந்த குழந்தைக்கு 3 வயசு ஆயிடுச்சு, அந்த பெரிய பொண்ணுக்கு 5 வயசு ஆயிடுச்சு. இந்நாள் வரைக்கும் சேரல. ஆனா அந்த கர்ப்பமாயி 1.5 வயசு குழந்தை இடுப்புல 8 மாசம் கர்ப்பிணி, தனிமையா அந்த வீட்டுல அந்த மனுஷன் வரவே இல்லை. ஒரு சூழ்நிலையில 2 மாசம் 3 மாசம் இருக்கும் பொழுது இவர்களுக்குள்ள 2 சண்டை வந்திருக்கு. சண்டை வரும்போது இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு லெட்டர் எழுதி வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டாங்க. என்னுடைய இவ்வளவு கடினப்படுத்துறேன், நான் இறந்து போனா அதுக்கு நீ தான் காரணம்னு. அன்னைக்கு போன மனுஷன் இன்ன வரைக்கும் வரவே இல்லை, இன்ன வரைக்கும் வரல. அதுக்கப்புறம் அந்த தனிமையும் அந்த பிள்ளைய வயிற்றுல சுமந்து கொண்டு அந்த 1.5 வயசு பையன், வீட்டுல அரிசி இல்ல, சாப்பாடு இல்ல, அவங்க வீட்டுல இருந்து வந்துட்டாங்க. மறுபடியும் வீட்டுக்கு போனா அவமானம், அவமரியாதை இல்லையா? வயசானவங்க எவ்வளவுதான் தாங்குவாங்க? இப்ப இன்னொரு வேற பிரெக்னன்ட். நினைச்சு பாருங்க அந்த சூழ்நிலையை, நினைச்சு பார்க்கவே பயங்கரமா இருக்கு. மன கடினத்தால தனிமையாக்கப்படுறாங்க. எத்தனை பேர் டிவோர்ஸ் பண்ணி ஓடிட்டு இருக்கீங்க? உங்களுடைய மயிருள்ள உச்சந்தலையை தேவன் உடைப்பார். எத்தனை பேர் மன கடினத்துல டிவோர்ஸ் பண்ணி ஓடிட்டு இருக்கீங்க? எத்தனை பேர் கணவனுக்கு தெரியாம இன்னொரு ஒரு உறவுல இருக்கீங்க? எத்தனை பேர் மனைவிக்கு தெரியாம இன்னொரு ஒரு உறவுல நீங்க இருக்கீங்க? எத்தனை பேர் உங்களுடைய குடும்பத்துல உங்களுடைய தாய் தகப்பனை தள்ளி விட்டீங்க? எத்தனை பேர் உங்களுடைய வயதான மாமனார் மாமியாரை மதிக்காமலும் ஒரு கொடுமையான வாழ்க்கையை நடத்தி கொடுத்தீங்க அவங்களுக்கு? எத்தனை பேர் நீங்க உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கஷ்டமான வாழ்க்கைக்குள்ளாக கொண்டு போனீங்க? உங்களுடைய பாவப்பட்ட விபச்சார வாழ்க்கைக்குள்ள கொண்டு போனீங்க. அவர்களை ஒரு தனிமையான உலகத்திற்குள்ள ஸ்கூட்டி சேர்த்தீங்க. இன்றைக்கு அது மாத்திரம் தனிமை கிடையாது. இன்னைக்கு இருக்கிற பெற்றோருக்கு இருக்கிற பெரிய பிரச்சனைய மொபைல் போன். தங்களுடைய பிள்ளைகளுக்கு இவர்கள் வளர்ப்பது கிடையாது, தங்களுடைய பிள்ளைகளை மொபைல் போன் தால் வளர்க்குது. உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் தனிமைப்படுத்தி துரோகம் இழைச்சிருக்கீங்களா? தேவனுடைய சித்தத்திலிருந்து பிரித்து போறாங்களோ அவர்களுடைய தலை மீது தேவன் கொட்டுகிறார். அந்த மயிருள்ள தலையை கொட்டுகிறார். அதனுடைய வலி அதிகம், அதனுடைய சமாதான குறைவு, அதற்குள்ள மிகுந்த வேதனையும் கண்ணீரும் துக்கமும் தான் இருக்கும். நீ எவ்வளவு சம்பாதிச்சாலும், இந்த உலகத்துல எந்த இடத்துக்கு ஓடினாலும், கடல் கலந்து ஓடினாலும், இல்ல பாதாளத்தில் போய் அடியில போய் சுரங்கத்துல போய் வேலை செஞ்சாலும், இல்ல ஆகாயத்துல போய் சேட்டலைட்ல போய் அங்க ஸ்பேஸ்ல போய் நீ வேலை செஞ்சாலும், எங்க போனாலும் நம் தேவன் உன் தலையில் கொட்டிக்கொண்டே இருப்பார். ஜாக்கிரதையா இரு. நானும் ஊழியக்காரருடைய பெண்ணாச்சு, நான் ஒரு விசுவாசியுடைய பெண்ணாச்சு. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கீங்க, பாரு இந்த ஊழியனுடைய பெண்ணை பாரு எப்படி போயிட்டான், இந்த ஊழியனுடைய பையனை பாரு எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான். இது காதார கேட்டிருக்கேன். உங்களுடைய சமுதாயத்திலும் நம்மளுடைய சமுதாயத்திலும் இது நடக்கிறதா இல்லையா? நீங்க கொஞ்சம் ஒரு கேள்வி கேளுங்க உங்களுடைய இருதயத்தை.